செட்டிங் பூல்ல முதல் மேட்ச் இந்த ரவுண்ட் மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் வெர்சஸ் துறையூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க ப்ளூ கோல்டன். 4 ஓவர் ஃபார்மேட், ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் மேட்ச் நான் விக்கி ஸ்டேக்ல தோனி விக்கி ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஜெகதீஷ். ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்ல ஃபாஸ்டா அடிச்சாரு. பவுலர் கால்ல போட்டு டிவைட் ஆகி கேப்ல போயிருக்கு. கவர்ஸ்ல சிங்கிள் இப்போ டபுளா மாத்துறாங்க. செகண்ட் பால் ஒரு வேரியேஷன் பேச கம்மி பண்ணாரு. டாஸ் பால் பவர் பிளே ஓவர் ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணிருக்காரு. இந்த பால் பவுண்டரி. நேர்ல ஆள உள்ள வச்சு போட்டாங்க. பாட்டம் ஆஃப் தி பேட்ல எடுத்து வெளியே அனுப்பிட்டாருங்க. ஒரு 4 ஒரு 6 பவர் பிளேல பவரை காட்டிருக்காருங்க. ஷாட், ஒரு பிக்கப் ஷாட், லெக்க முன்னாடி போட்டு குறுக்க போறாரு. இதுவும் மாற மாதிரி இருக்கு. காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் இப்போ 18. நோ விக்கெட் துறையூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் ஸ்டேக்ல. செகண்ட் நியூ பவுலர் விராட் விக்கி. லென்த்ல போட பார்த்தாங்க, கரெக்டா போட செஞ்சாங்க. ஆன் டாப் ஆஃப் பால் தட்டி விட்டு சிங்கிள் மாதிரி விட்டாரு. செகண்ட் பால் நல்ல கான்டெஸ்டா இருக்க போதுன்னு நினைச்சா போட்டாருங்க ஒரு யார்கர். நேர்ல 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல யார்கர். எப்படியோ மேனேஜ் பண்ணி ஆட்டாரு சிங்கிள். அடுத்த பால் ஸ்லோ பர்ஃபார்ம் வரும்னு எதிர்பார்த்தேன். பிக்கா வந்த பால் போன பால் வைடு. பேஸ் வேரியேஷன். டாஸ் மீடியம் பேஸ்ல 1 more remaining. முதல் பால் போட்ட மாதிரி லென்த்ல போட்டாரு. பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணாங்க. இருக்காங்க எல்லாம் ஓவர். ஒரு எக்கனாமிக் ஓவர் தேவை, அதை போட்டு கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிவுல 23 ஸ்கோரு. நோ விக்கெட் துறையூர். அடுத்த நியூ பவுலர் தேர்ட் நியூ பவுலரா பிண்டு விஜி. லோட்டாஸ் பால் வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளே. பேங்க்ட் அவே நைஸ்லி. முதல் பால் ஆடிங்க. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்த காரணத்தினால ஃப்ரீ பால் போட பார்த்தாரு தோனி. ஒரு ஹெலிகாப்டர் போட்டிருக்காருங்க. தலையை தாண்டி போயிருக்கு. 6 ரன்னாக மாறி இருக்கு. தேர்ட் மேக்சிமம் தோனி விக்கி அவர் கையிலேருந்து. போன பால் வைடு. ஒரு ஆஃப் கட்டர் பார்க்கல விடாம கூட்டி உள்ள வந்திருக்கு. கரெக்டா வந்திருக்கு. என்ன அடிச்சாரு, அதே ஆஃப் கட்டர் அதே இடத்துல கொடுத்துருந்தாங்க. பேட்ஸ்மேன் ரெடியா இருந்திருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரி. பிக் ஸ்டேட்மெண்ட், பிக் மூவ் இங்க. தோனி விக்கி அவர்கிட்ட இருந்து. போன பால் வைடு. திரும்ப பார்க்கல. ஆஃப் கட்டரா பேக் ஃபுட்லேயே பிளே பண்ணாங்க. அப்படின்னாங்க. நோன்னு பவுலிங் என்று சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஆரம் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பிக்கப் ஷாட்டாக போனார். லாஸ்ட் மேட்ச்லேயே நம்ம பார்த்தோம். ஒரு பிக்கப் ஷாட் ஆடினாங்க வேற ஒரு டீமில். அதே மாதிரி அடிக்கட்டு. ஒரு பால் பாக்கி இருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. நேரில் அடிச்சாரு. ஆள் போட்டு வச்சாலுமே குட்டி திரும்பிடுச்சு. நல்ல ஃபீல்டரை வச்சு அதை தடுக்க முடியல. கொஞ்சம் தான் அழைக்க வச்சாங்க நேர விட்டு. 3 ஓவர் முடியல. 54 ஸ்கோரு. நோ விக்கெட் இது வரைக்கும் துறையூர். ஃபோர்த் நியூ பவுலர் சத்யா. எடுத்துட்டு போயிடுச்சு. கைக்கு போகணும்னு பார்த்தா பால் ஏர்ல அடிச்சிருச்சு. லைட்டா அடிச்ச வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு. அடிச்ச மாதிரி தெரியலன்னு பார்த்தா 6 ரன்னா மாறி இருக்கு. போன பால் வைடு. பையில சிங்கிள் ஓடினாங்க. ஷாட்டு போன 6 தன்னோட 50 கிராஸ் பண்ணியிருக்காரு இங்க விக்கி. தோனி விக்கி.
பவுலிங் சேஞ்சு. காசி இந்த ஓவர் கண்டிப்பாக வந்திருக்காங்க. லோட்டாஸ் பால். இதே மாதிரி ஷாட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கைக்கு போன கேட்ச் அங்கே மிஸ் ஆகியிருக்கு. நான் டாமினன்ட் சைடு கேட்சை பிடிக்க பார்த்தாங்க. போன பால் ஓடல. லாஸ்ட் மூர் லைனை பார்த்து பேட்டோட துணிஞ்சு ஆடுறாரு. ஜெகதீஷ் அவுட்ட பேருக்கு. போன பால் வைடு. பாஸ்தா குவிக்கா ஃபுல்லரா போட்டாங்க. ஸ்கிட்டி 1 அண்ணன்ல அடிச்சிருக்காங்க விக்கெட்டு. டார்கெட் 75. ரன்சஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரம் ஸ்டேக்ல. ஓப்பனிங் பவுலர் காமன் பவர் பிளே ஓவர் விமல். டாப் பால் லோட்டாஸ் ஹை இன் தி ஏர். இப்போ வளைஞ்சிருச்சு, காத்தடிச்சு வளைஞ்சிருச்சு. கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்டேக்ல. ஓவர் கரெக்டாக போயிருக்கு. பேக்கப்புக்கு வந்தார், கரெக்டாக வந்தார். டீப் ஃபீல்டிங் சிங்கிள் மட்டும்தான். லெஃப்ட்டுக்கு சப்போர்ட் இல்லாத லெஃப்ட் சைடில் தேர்ட் ஒன். அடிக்கிற காத்துக்கு கஷ்டம், தடுக்கிறதே கஷ்டம். குத்தி போயிருக்கு. போட்டு பால் சமக்குக்கா வந்துச்சு. பந்து ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. இப்போ மிஸ் பண்ணலை, கரெக்டாக வந்தாங்க. காத்தடிச்சாலுமே அவர் மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. பிடிச்சிட்டாங்க. முதல் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்டேக்ல. போன பால் வைடு. குவிக்கா போடுறாரு கண்டிப்பாக. ரொம்ப பெண்ட் பண்ணியும் போடுறாங்க அந்த பவுலர். எந்த ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே ஓட முடியல. ஸ்கோர் 8. ஒரு விக்கெட் இருக்காங்க ப்ளூ கோல்டன். செகண்ட் நியூ பவுலர் சமீர். காலில் பட்டு கேரி ஆகல. போன பால் வைடு. டாஸ் பால் போட்டாரு. டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் ஓவர் த ரோப் போயிருக்கு. 6 ரன்னுங்க. மீண்டும் ரொம்ப சேஃபா விழுந்திருக்கு. 2 இதுவும். லேட்டா படிச்சு நல்ல ஃபுல்லர் ஒன். இருக்கு விண்ட் அடிக்காத டைம். 2 டவுன் இங்க ப்ளூ கோல்டன். 2 ஓவர் முடியல. 19 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கோல்டன். அடுத்த நியூ பவுலர் மகா. ஆப்போசிட் அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்காருங்க. மீண்டும் இதை பார்க்கக்கூடாது. இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா எதிர் விண்டை பார்க்காம ஒரு அடிச்சே தீரணும். பேட்டில் லேட்டாக படிச்சு பவுலிங் என்ன பவுலிங்கே போட்டாரு. போயிடுச்சு, பவுண்டரி போயிடுச்சு. ஒரு 6 ஒரு 4 வந்திருக்கு. 12 பால்ல 50+ தேவை. போன பால் வைடு. பையில சிங்கிள் ஓடினாங்க. ஃப்ரீ பால். செகண்ட் டீம் ஒரு காரணமாக பவுலிங் செஞ்சு கவி இந்த ஓவரை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட். கேப்புள்ள போயிருக்கு. ஸ்டாப் பண்ணி கேட்டாங்க.
பால் ஸ்ட்ரெயிட்டா போயிருக்கு தரையோட. போன பால் பவுலிங் சேஞ்சு. வெயிட்ட குத்தனை போன மட்டும் ஸ்லோவா வந்துருச்சு. ஸ்லாப் பண்ணாரு. லெக் சைடில் காட்டவே இருக்கு 2. ஸோ லாஸ்ட் ஓவர் ஒரு இமாலயா டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. 6க்கு 31 தேவை. லாஸ்ட் ஓவர் பண்ண ஆதரவு வந்திருக்காங்க நியூ பவுலர். முதல் பால் வைடு 30 தேவை 6 பந்தில். தரையோட போயிருக்கு போடல அவங்களும். பால் வைடு 5ல் 29 தேவை. ஃபீல்டரை விட்டு விலகி போகுது. குத்தி பம்ப் எடுத்துருச்சு அங்கே. ஸோ மீதமுள்ள பந்தை தெளிவாக தூக்கி உள்ளே போட்டு அந்த மேட்சை ஜெயிப்பாங்க. எல்லா பாலுமே 6 தேவைங்கிற நிலைமை இருந்தபோது ஒரு பவுண்டரி போயிருக்கு. 4 பால் 25 தேவை. நல்ல எக்ஸிகியூஷன், வெல் போல்டு. சீவிட்டார் தரையோட. இந்த பாலும் பவுண்டரியாக இருக்கும். பார்த்து இங்க இருக்கு ஆப்போசிட்டா எதிர்த்து அடிச்சிருக்காரு. கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த மேட்சுக்குள்ள இருந்திருக்கும். 2 பால் பாஞ்சு. நல்ல பால் தம்பி, நல்ல பால் டேய், நல்ல பால்டா. ஓடல டாட் பால். லாங் ஆஃப் மேல ஒரு 6. நல்ல இன்னிங்ஸ். குறைவுறீங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக